அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் மிக முக்கியமான டாபிக் தான் குவாசி கான்ட்ராக்ட். குவாசின்னா பாதின்னு அர்த்தம். கேள்விப்பட்டிருப்பீங்க குவாசி கான்ட்ராக்டு, குவாசி லா இல்லை குவாசி பேரண்டல், இந்த மாதிரியான விவகாரங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ஒரு முழுமையான ஒரு லா இருக்குன்னா அதில் பாதி இது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுதுன்னு அர்த்தம். பேரண்டல் அண்ட் குவாசி பேரண்டல்னால் என்னென்னா, பேரண்டல்னால் பெற்றோர்கள்னு அர்த்தம், குவாசி பேரண்டல்னால் ஆசிரியர்கள்னு அர்த்தம். ஸோ பேரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த குழந்தையின் மீது உரிமை இருக்கிறதோ அதே போல் குவாசி பேரண்டல் கொண்ட அந்த ஆசிரியர்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த குவாசி பேரண்டல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்களை அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ குவாசினா இதுதான் மீனிங். சரி, குவாசி பேரண்டல் குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்ற கான்செப்டில் வெளிப்படையான ஒப்பந்தம் இல்லாத இடத்தில், ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெளிப்படையான ஒப்பந்தம் இருக்காது. ஒரு குழந்தைய ஒரு தாய் தந்தை வளர்ப்பதுன்றது பெருசாக ஒப்பந்தம் இருக்காது, ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ண மாட்டாங்க, அது அவர்களுடைய கடமையாக கருதப்படுகின்றது. அந்த மாதிரியான நேரங்களிலோ அல்லது வெளிப்படையான குடும்ப உறவின் முறை அல்லாத ஒரு நபரிடம் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்குமே, அந்த மாதிரியான நேரங்களில் ஒப்பந்தம் இல்லாத இடத்தில் சட்டத்தால் விதிக்கப்படும் இரு தரப்பினரிடையிலான ஒப்பந்தமே இந்த குவாசி ஒப்பந்தம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போனால் தான் புரிய வரும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. செக்ஷன் 68லேருந்து 72 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் குவாசி கான்ட்ராக்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணமும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். குவாசி கான்ட்ராக்டுக்குள்ளே போயிடலாம். செக்ஷன் 68 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் ஃபார் நெசசரி சப்ளைடு டு பர்சன் இன்கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் இருக்காருன்னு வச்சுப்போமே, ஒரு மைனருக்கு தேவையான உணவு உடை கொடுக்கப்பட்டால் அவரின் சொத்திலிருந்து பணமாக திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மைனருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவர் ஒரு நபர் பராமரிக்கிறாரு, அவர் பராமரித்த அந்த செலவுகள், அவருக்குண்டான அந்த கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா, லேபர், அந்த லேபர், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் மேஜர் அடைந்த உடனோ அல்லது அதை மெயின்டைன் பண்ணுற அந்த நபரிடமோ அதற்குண்டான அந்த கன்சிடரேஷனை கேட்டு பெறலாம். இந்த இடத்துல பாருங்கள், எந்த ஒப்பந்தமும் எழலை அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த மைனருக்கும் அதை பாதுகாக்கின்ற நபருக்கும் எந்த ஒப்பந்தமும் எழலை. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்ல போனால், மைனரிடம் அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டால் அது செல்லாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஒருவர் பயன் பெறுகிறார் என்றால், ஒருவருடைய உதவியை அல்லது ஒருவருடைய சேவையை ஒருவர் பெற்று பயன்பெறுகிறார் என்றால் அவரிடம் இருந்து பணம் கேட்டு பெற்றுக்கொள்ள அல்லது கொடுக்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தயாராக இருக்கணும்னு அர்த்தம். அப்படி தயாராக இல்லைன்னா ஆனரபிள் கோர்ட்டு கொடுங்கன்னு சொல்லும். ஏன்னா இட்ஸ் கால்டு குவாசி கான்ட்ராக்ட்னு அர்த்தம். செக்ஷன் 69 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் பேயிங் மணி டியூ டு அனதர் அப்படின்ற மாதிரியான கான்செப்டை சொல்லுது. ரீஎம்பர்ஸ்மெண்ட், மற்றவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை வேறொருவர் செலுத்தி இருந்தால், ஏ என்கின்ற நபருக்கு செலுத்த வேண்டிய தொகையை டி என்கின்ற நபர் செலுத்தி இருந்தால் அந்த தொகையை டி என்கின்ற நபர் கேட்டு பெற தயாராகி விடுவார் அல்லது அவருக்கு உரிமை உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துலையும் எந்த விதமான சரியான கான்ட்ராக்டும் எழலை. ஒரு சண்டை நடக்குது, இப்படி கொடுக்குறோன்னும் போது இந்த இடத்துல குவாசி கான்ட்ராக்ட் நடக்குது. அதனால் அவர் இந்த பணத்தை ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு திரும்ப பெறுவதை உறுதி செய்யப்படுகிறது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆங்கிலத்தில் எழுத பழகிக்கிங்க. செக்ஷன் 70 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்சன் என்ஜாயிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் நான் கிராட்டிடியூஸ் ஆக்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிராட்டிடியூஸ் ஆக்ட், அதாவது இலவசமாக பயன் அளித்தால் அந்த நபர் அதற்கான கட்டணம் செலுத்த வேண்டும்.
ஒரு விஷயத்தை இலவசமாக அல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு பயன் வருகிறது என்றால், பயன் மீன்ஸ் பயன்னா என்ன மீனிங்கு? கன்சிடரேஷன் அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் கன்சிடரேஷன் வருகிறது என்றால் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் தான் செக்ஷன் 70 சொல்லுது இந்த குவாசி கான்ட்ராக்டில். செக்ஷன் 71 என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ். ஒருவர் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை யாரேனும் கண்டுபிடித்தால் அந்த பொருளின் பெய்லி யாருடைய அந்த பொருளோ அவர் பார்த்திங்கன்னா கண்டுபிடித்தவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதற்காக கண்டிப்பாக எந்த இடத்துலையும் கான்ட்ராக்ட் போட முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட் போகிற அளவுக்கு, ஏன்னா எப்போ எந்த பொருள் காணும்னு சொல்ல முடியாது, அந்த பொருளை அவர் தான் கண்டுபிடிப்பார்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் கான்ட்ராக்ட் போட முடியாத சூழல் உருவாகிறதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த குவாசி கான்ட்ராக்ட்டு முடித்து பார்த்துட்ருக்கோன்னு நினச்சிக்கிங்க. ஸோ அதன் மூலமாக ஏதாச்சும் ஒரு கன்சிடரேஷனை கேட்டு பெறலாம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். செக்ஷன் 72 என்ன சொல்லுதுன்னா, மணி பெய்டு ஆர் குட்ஸ் டெலிவர்டு பை மிஸ்டேக்காக பார்த்தீங்கன்னா மணி பெய்டு ஆகுது. நம்மளுடைய கூகுள் பேயில் கூட வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் போய் சேர்ந்துடுது. அதே போல் கூட்ஸ் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகுது, யாருக்கோ ஒருத்தருக்கு போயிட்டு சேர்ந்துடுது. பை மிஸ்டேக்காகவோ அல்லது கோர்ஸினாகவோ, அச்சுறுத்தல் காரணமாகவோ அல்லது தவறின் காரணமாகவோ நம்மளுடைய பொருள் மற்றவருக்கு சேர்ந்து விட்டால் தவறாக செலுத்தப்பட்ட தொகை அல்லது பொருள் திருப்பி தரப்பட வேண்டும். அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க அதை கண்டிப்பாக கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அது பார்த்திங்கன்னா இல்லீகல். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குவாசி கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆகுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ உங்களுக்கு குவாசி கான்ட்ராக்ட்னா என்னன்றது புரிய வந்திருக்கும். நான் ஜிபேன்னும் போதே உங்களுக்கு புரிய வந்திருக்கும். தவறுதலாக ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர் மாறி அந்த நபருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் மறுபடியும் அனுப்பணுன்றது தான் இந்த குவாசி கான்ட்ராக்டுக்கு உண்டான மிக முக்கியமான அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன் நான். ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் பிகே மண்டல் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். 1962 நடந்த ஒரு வழக்கு. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் எழுதிக்கிங்க. பிகே மண்டல் அண்ட் சன்ஸ் அரசின் கோரிக்கையின்படி, அரசு ஏதோ ஒரு கோரிக்கையை வைக்குது, அதன்படி பில்டிங்கை கட்டி கொடுக்குறாரு. யார்? பிகே மண்டல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே பில்டிங்கை கட்டி கொடுக்குறாரு. அரசாங்கம் பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்தை பயன்படுத்தி கொண்டது, யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களிடையே எந்த ஒப்பந்தம் இல்லை, எனவே பணம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லிச்சு. பிகே மண்டல் என்ன பண்ணுறாருன்னா, பணத்தை கொடுங்க, நான் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன்னு கேட்குறாரு. எங்களுக்கு எந்த வித ஒப்பந்தமும் கிடையாது, நம்ம தான் ஒப்பந்தமே போட்டுக்கலையே, வாய் வழியாக நான் கட்டி கொடுங்கன்னு சொன்னேன், நீங்கள் ஏதோ கட்டி கொடுத்துட்டீங்க, அதற்குண்டான சாட்சிகள் எதுவுமே கிடையாது, அதனால் உங்களுக்கு நாங்கள் பணம் தர முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பிகே மண்டல் கிட்ட சொல்லிச்சு. உடனே ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட போகிறாரு, இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அரசுடன் ஃபார்மல் கான்ட்ராக்ட், அதாவது வாய் வார்த்தையான ஒரு கான்ட்ராக்டு இல்லா நிலை ஆகுமா அப்படின்ற மாதிரியும், அதே போல் பிகே மண்டலுக்கு அரசு பணம் திருப்பி தர வேண்டுமா அப்படின்ற மாதிரி 2 இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு ஃபார்மல் கான்ட்ராக்ட் இல்லை என்றாலும், தட் மீன்ஸ் எழுத்து வடிவிலான கான்ட்ராக்ட் இல்லை என்றாலும் அரசு பயனடைந்து உள்ளது. பிகே மண்டல் கட்டி கொடுத்த அந்த பில்டிங்கில் அரசாங்கம் ஏதோ தன்னுடைய அலுவல் வேலைகளை செய்து அதை அந்த பில்டிங்கை பயன்படுத்தி கொண்டது, அதன் காரணமாக அது ஃப்ரீ கிஃப்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் அந்த சேவையை பயன்படுத்தி கொண்ட அரசாங்கம் பிகே மண்டலுக்கு அந்த சேவை கட்டணத்தை செலுத்த அல்லது அந்த கட்டடத்தின் கட்டணத்தை செலுத்த கடமைப்பட்ட நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருது. அருமையான ஒரு கேஸ் ஸ்டடி இது. கரெக்டாக ஆப்டாக குவாசி கான்ட்ராக்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி. கண்டிப்பாக இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது. எதனா தவறுகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை விட்டால் வேறு யார் பண்ணுவாங்கன்றது எனக்கு யாரும் தெரியலை. ஏன்னா இது லா சேனல், நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும், வேறு யாரும் பார்க்குறதுக்கு வழிவகை கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.